இந்த டாப் 3 நெகட்டிவ்ஸில் முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது நம்ம தலைவன் தான், சிவம் துபே. துபாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவர் மேலே ஒரு டிபெண்டன்சி பெருசாக டீமில் இருக்குது. நீங்கள் என்ன தான் உர்வில் பட்டேலை உள்ளே கொண்டு வந்தாலும், ஆயுஷ் மாத்திரையை கொண்டு வந்தாலோ, ஷேக் ரஷீதை கொண்டு வந்தாலோ, டெவால்டு பிரேவிஸை கொண்டு வந்தாலோ, இதெல்லாம் தாண்டி அடுத்த வருஷம் திரும்ப ருத்ராஜ் கேக்வாடே பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்தாலும் எல்லாம் தாண்டி மகேந்திர சிங் தோனியே கண்டிப்பாக அடுத்த வருஷம் விளாடுறேன்னு சொல்லி அடுத்த வருஷம் 2024 எப்படி விளாடினாரோ அந்த மாதிரி பிளிஸ்டரிங்காக 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடினாலும் இந்த டீம் சிவம் துபே மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனையும் ரிலையபிலிட்டியும் வச்சிருக்கு. ரெண்டாவது நெகட்டிவ் சிஎஸ்கேக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, மதிஷா பத்திரானா என்ற வீரர். எப்பா நீ ஒரு அங்கே எப்படி தூபே ஒரு 6 ஹிட்டரோ, இங்கே நீ ஒரு நம்பர் 1 ஸ்டார் பவுலர். எனக்கு நீங்கள் என்னதான் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் உங்களை யாருமே சன்னு 3ன்னு ரெஃபர் பண்ண மாட்டாங்க, ஸ்டாருன்னு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாராக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாராக இன்னைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இவர் ஒரு ஸ்டார் பவுலரு அடிச்சு கொடுக்குறாரு. வைடு 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 நோ பாலு வைடு, என்ன ஒரு லைன் அண்ட் லென்த்தே மெயின்டைன் பண்ண முடியலங்கிறது அவருடைய யூனிக் பவுலிங் ஆக்ஷனுக்குன்னு இருக்கக்கூடிய யூனிக் ப்ராப்ளம். அது சரி பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இருக்காது. மற்றபடி ஒரு பெரிய கன்சர்ன் அவர். அஸ்வினுடைய ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். கண்டிப்பாக நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பெஸ்ட்டை கொடுக்குறாரா அப்படின்னா 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 10 விக்கெட் அவருடைய ஸ்டாண்டர்டு கம்மி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் ஆக்சுவலாக ஸ்டெப் அப் பண்ணியிருந்துருக்கணும். அவர் ஒரு 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு இந்த சீசன்லங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். அண்ட் இக்கனாமிக்கலாகவும் ஒரு இல்லை அப்படிங்கிறது அதோட ஒரு பெரிய வருத்தம்.